ஹாய் கைஸ், நீங்கள் இதே என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டார்ட் யுவர் கிரிக்கெட் கெரியர். கரெக்டான ஏஜில் நம்ம எப்படி கிரிக்கெட் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறது சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம போயிடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கிரிக்கெட் கெரியரை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தடாக்ஸ் மெத்தட் இருக்குது, அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தட் இருக்குது. ஆர்த்தடாக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ப்ராப்பரான ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தியா கிரிக்கெட். இந்த 8 to 10 years பிட்வீன் அந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரவங்க வந்து ஆர்த்தடாக்ஸ் மெத்தடில் வருவாங்க. கரெக்டான ஏஜில் ஸ்டார்ட் பண்ணிட்டு சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து ஆர்த்தடாக்ஸ் மெத்தடில் வருவாங்க. கரெக்டான ஏஜ் இல்லாமல் 19 to 22 ஏஜ் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 19லேருந்து 22 ஏஜில் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே அவங்க வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தடில் வருவாங்க. வாங்க கைஸ், இப்போ நம்ம டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆர்த்தடாக்ஸ் மெத்தட், அன்ஆர்த்தடாக்ஸ் சொல்லிட்டோம். அதான் டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஆர்த்தடாக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கரெக்டாக 8 to 10 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் 8 to 10 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து கிரிக்கெட்டோட ரொம்ப அடாப்ட் ஆகிடும். அப்படியே எது சொன்னாலும் நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை வரும் அப்போ தான். ஏன்னா இப்போ வந்து இந்த ஷார்ட் ஆடு, அந்த இது கேட்ச் பிடி, கரெக்டான ஃபீல்டிங் பாரு, கரெக்டான இந்த கவர் ட்ரைவ் அடி, கரெக்டான ஸ்ட்ரைட் ட்ரைவ் அடி, வார்ம் அப்பு, இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிற இந்த பேசிக்கில் கிரிக்கெட்டில் பேசிக்லாம் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இந்த 8 to 10 இயர்ஸில் கிரிக்கெட் கெரியர் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக வரும் பசங்களுக்கு. கரெக்டாக நீங்கள் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் கெரியர் பொறுத்த வரைக்கும் 8 to 10 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஃபியூச்சர் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். எப்படி வரும், நல்லா ஸ்டார்ட் ஆகுவேன். சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கரெக்டான இதில் வரும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களால் வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வரும். இப்போ நீங்கள் வந்து இப்போ சின்ன வயசில் 8 to 10 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ Under 12, Under 14, Under 19 ஆடும்போது ஈஸியாக உங்களால் ஆட முடியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பேசிக்கில் கற்றுக்கிட்டீங்க. இதுக்கு மேலே வந்து ஈஸியாக ஆடிடலாம் நீங்கள். அப்படி வரும்போது ஆர்த்தடாக்ஸ் மெத்தடில் வந்துடுவீங்க. இதே அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 19 to 22 இயர்ஸ்க்குள்ளே வர மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 19 to 22 இயர்ஸில் கிரிக்கெட் கெரியர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனைனா, இப்போ ஆர்த்தடாக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தடாக்ஸ் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ஆர்த்தடாக்ஸ் மெத்தட் ஆளுங்கள்லாம் வந்து எப்படின்னா ஒரு 3 hours to 4 hours வந்து கிரவுண்டில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்போ அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் வந்து 6 hours to 7 hours மினிமம் மாதிரி நீங்கள் கிரவுண்டில் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஓரளவுக்காவது உங்கள் ஃப்யூச்சரில் வந்து இது அச்சீவ் பண்ண முடியும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் 19 to 22 ஏஜில் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து அவ்வளோ கிரிக்கெட்டோட அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த ஷார்ட் ஆட அந்த ஷார்ட் ஆடுனா நீங்கள் வளர்ந்துட்டீங்களா, அதனால் வந்து கொஞ்சம் ஆடுறதுக்கு கொஞ்சம் கிரிக்கெட்டோட இது லிங்க் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கிரிக்கெட்டோட ரொம்ப இதாக அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் உங்களுக்கு ஆடுறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து அந்த ஷார்ட் ஆடு இந்த ஷார்ட் ஆடுனா கிரிக்கெட்டோட இதாகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அதனால் வந்து நீங்கள் எப்படின்னா அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஏஜில் ஸ்டார்ட் பண்ணாமல் தப்பான ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுறது அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தட். அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். அது பிரச்சனைனா, இப்போ அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தடில் நிறைய பேர் வர்றவங்க அப்படின்னா ஃபேமிலி இஷ்யூஸு, பக்கத்தில் இருக்கவங்க சரௌண்டிங்ஸ்லாம் அப்படி சொல்கிறவங்க, அப்புறம் வந்து வீட்டில் ஃபேமிலியில் எல்லாம் எப்படி சொல்கிறவங்களாம் தான் அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தடில் வருவாங்க. இது ஆர்த்தடாக்ஸ் மெத்தடில் சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸே கூட்டு போய் சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 8 to 10 இயர்ஸ்க்குள்ளே நமக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. நமக்கு அவ்வளோ கிரிக்கெட்டை பற்றி நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஆடணும் ஃபியூச்சருக்குலாம் தெரியாது. பேரண்ட்ஸே சேர்த்து விடுவாங்க சில பேர்லாம். அப்படி சேர்த்து விடும்போது தான் வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கும். அப்போ தான் உங்களால் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும். அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தட்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்துறதுக்கு சைடில் பார்ட் டைம் வேலைக்கு போய்ட்டு சேர்றதுக்கு அந்த மாதிரி சேர்றீங்கன்னா அந்த மாதிரி ஆடுறது வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தடில் கூட வரது வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தடாக்ஸ் மெத்தடில் வந்து ஒரு 3 to 4 hours ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் அன்ஆர்த்தடாக்ஸில் நீங்கள் வந்து எப்படின்னா வந்து 7 years கிட்டையாவது ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 6 to 7 years ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கிரௌண்டில். நீங்கள் அப்படி தான் வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தடும் வரும். ஆர்த்தடாக்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தது அன்ஆர்த்தடாக்ஸ் பார்த்துட்டோம், ஆர்த்தடாக்ஸ் மெத்தடும் பார்த்துட்டோம். இந்த கரெக்டான ஏஜில் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 8 to 10 ஏஜ் தான் சொல்லுவேன் நான் ப்ரிஃபர் பண்ணுறது. ஏன்னா 8 to 10 ஏஜ் இருந்தீங்கன்னா கிரிக்கெட்டோட ஈஸியாக இது அடாப்ட் ஆகிடலாம். நீங்கள் வந்து என்ன ஷார்ட் ஆடுறீங்களோ ஈஸியாக ஆடலாம். அதே மாதிரி ஸ்ட்ரைட் ட்ரைவ், கவர் ட்ரைவ் அதெல்லாம் ஈஸியாக ஆடிடலாம். நீங்கள் வந்து சொல்கிறது புரிஞ்சுப்பீங்க, புரிகிற தன்மை வரும் உங்களுக்கு. அதான் வயசுக்கு நான் கரெக்டாக சொல்கிறது. இப்போ வந்து 8 to 10 இயர்ஸில் வந்து நீங்கள் ஒரு சேர்ந்தீங்கன்னா ஒரு 2 years கிரிக்கெட்டோட நல்லா ஆடி கிரிக்கெட் கெரியர் உங்களுக்கு கிரிக்கெட் கெரியரோட இதில் புரிஞ்சிடும் உங்களுக்கு லைஃப்பில். 8வது ஏஜில் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக ஆட ஒரு 2 years போகும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு 2 years வந்துட்டு அப்புறம் கிரிக்கெட்டோட ரொம்ப லிங்க் ஆகிடுவீங்க. கிரிக்கெட் உங்களுக்கு எப்படி கிரிக்கெட் கெரியர் எப்படின்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்புறம் போக எப்படி உங்களுக்கு ஆடணும், எப்படி கிரிக்கெட் கெரியர் இருக்கும், எப்படி ஸ்டெப்பாக போடுறாங்க, Under 12, Under 14, Under 19 எப்படி ஆடணும் அப்படின்னு உங்களுக்கு பேசிக்கலாக தெரிஞ்ச அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஆட ஆந்துடும். ஆனால் அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தட் தான் கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. ஆனால் வந்து நீங்களும் கிரிக்கெட்டோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து ஓரளவுக்கு லைஃப் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல் தான் கைஸ், நீங்கள் இதில் பார்க்குறது எப்போ நம்ம கிரிக்கெட் கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த வயசில் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆர்த்தடாக்ஸ் மெத்தட் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எப்படி வேணால் உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க கிரிக்கெட் கெரியர் ஆர்த்தடாக்ஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும். நீங்கள் படிக்கிறீங்க, ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம். அதனால் ஓரளவுக்கு ரீச் ஆகிடுவீங்க. அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தட் படித்து முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் படிப்பு முடிச்சிட்டு அப்புறம் கிரிக்கெட் தான் வரப்படுறீங்கன்னா அப்போ படிப்பு நல்லா படிச்சு வச்சுட்டு ஓரளவுக்கு டிகிரி அந்த மாதிரி ஓரளவுக்கு சைடில் முடிச்சு வச்சுட்டிங்கன்னா கிரிக்கெட் வந்து போகும்போது ஓரளவுக்கு ஆடும்போது நீங்கள் வந்து டிகிரியும் கிரிக்கெட்டும் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு நல்லா ஒரு வேலை கிடைக்கும். ஆர்த்தடாக்ஸ் மெத்தட்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஆடிட்டே படிக்கும்போது கரெக்டாக வந்து உங்களுக்கு அதோட அவசியம் நிறைய இருக்கும். அதெல்லாம் கைஸ் நான் வீடியோவில் சொல்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.